இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலின்படி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் தீவிர வாக்காளர் திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த திருத்த பணி தொடங்குவதற்கு முன்னால் ஈரோடு மாவட்டத்தில் 19,97,000 வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாங்க. அந்த வாக்காளர்கள் அனைவரையும் வீடு வீடாக சென்று எங்களுடைய வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் சரிபார்த்து அதில் ஒரு 3,20,000 வாக்காளர்கள் இடம்பெற்று அந்த இடத்துலேருந்து மாறி பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் அப்படிங்கிற கேட்டகரியிலையும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வாக்காளர்கள் இறந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 வாக்குப்பதிவு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 3,20,437 வாக்காளர்களை நம்ம ஏஎஸ்டி அப்படிங்கிற பட்டியலில் வச்சுட்டு, அது போக பேலன்ஸ் இருக்கிற அனைத்து வாக்காளர்களுக்கும் நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் என்ற கணக்கீட்டு படிவத்தை கொடுத்து அவங்க 2002ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட எஸ்ஏஆர் வாக்குச்சாவடி பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்களா அப்படிங்கிற விவரத்தை வாங்கி அதன் மூலமாக மொத்தமாக நம்முடைய மாவட்டத்தில் 6,99,000 வாக்காளர்கள் 2002 வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது கண்டறியப்பட்டு, அதோட அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தவருடைய உறவினர்கள் அவங்களுடைய குடும்பத்தார் அப்படிங்கிற அடிப்படையில் 9,25,000 வாக்காளர்களை நாம் மேப்பிங் பண்ணதன் மூலமாக மொத்தமாக அந்த 2025 வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த 19 லட்சம் வாக்காளர்களில் 16,26,000 வாக்காளர்கள், ஒரு 81% இந்த வரைவாக்காளர்கள் இன்று வெளியிடப்பட்ட வரைவாக்காளர் பட்டியலில் அவங்க முழுமையாக கொண்டு வந்திருக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிற வாக்காளர்களில் மேப்பிங் ஆகாத 2002 வாக்காளர் பட்டியலில் அவங்க இடம்பெறலை, இல்லைனா அவங்க குடும்பத்தை யாரும் இடம்பெறலை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஒரு 46,367 வாக்காளர்களை மட்டும் நம்ம கண்டறிந்து அவர்களுக்கு அடுத்த இந்த 2ஆம் கட்டத்தில் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அந்த நோட்டீஸின் அடிப்படையில் அவங்களுடைய விவரங்களை ஆவணங்களோடு பெற்று அவங்களுடைய பெயரை சேர்ப்பதற்கான ஏற்பாடுகள் இப்போ நாங்கள் செய்து வருகிறோம். இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் இந்த வாக்காளர் பட்டியலுடைய நகல் வழங்கப்படுகிறது. ஒரு பிரிண்டட் காப்பியும் சாஃப்ட் காப்பியும் அவங்களுக்கு கொடுத்துட்றோம். அதை வைத்துக்கிட்டு அவங்க பார்ட் வைஸ் இதையும் இந்த வரைவாக்காளர் பட்டியலையும் அவங்களும் செக் பண்ணுவாங்க. ஏற்கனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஎஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி அந்த குடிபெயர்ந்த அல்லது அங்கே குடியிருக்காத வாக்காளர்கள் பட்டியலும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பட்டியலில் முழுமையாக நாங்கள் எங்களுடைய வெப்சைட்லேயும் போட்டிருக்கோம். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலையும் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் இடம்பெறும். அதில் தங்களுடைய பெயர் இடம்பெறாத வாக்காளர்களுக்கு இந்த நோட்டீஸ் அனுப்புவதன் அடிப்படையில் அவங்களுடைய விவரங்களையும் ஆதாரங்களையும் நாங்கள் ஆய்வு செய்து அவங்களுடைய பெயர் சேர்க்கப்படும். இது போக யாராவது விட்டு போயிருந்தாங்கன்னோ அவங்களுக்கும் ஃபார்ம் 6 அப்படிங்கிற புதிய படிவத்தை கொடுத்து அந்த அடிப்படையில் அவங்களுடைய பேரை சேர்க்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது குறித்து தனியாக என்னென்ன நாள்களில் இந்த சிறப்பு முகாம்கள் அந்த வாக்குச்சாவடிகளில் அமைக்கப்படும் அப்படிங்கிற விவரங்களும் நம்ம கூடிய விரைவில் எலெக்ஷன் கமிஷனோட அறிவிக்கப்படும். அதன் மூலமாக அடுத்த 2 மாதத்தில் நம்ம வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முழுமையான இறுதி வாக்காளர் பட்டியல் இடம்பெற செய்வதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் மாவட்டத்தில் முழுமையாக செய்திருக்கிறோம். அது போக அந்த இறுதியான வாக்காளர் பட்டியலில் யாருடைய பேராவது இடம்பெறலைனா கூட அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் வகையில் மாவட்ட தேர்தல் அலுவலர்கிட்ட முதல் மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடும், மாவட்ட தேர்தல் அலுவலரில் வழங்கப்பட்ட ஒரு கோரிக்கையில் எதுவும் முடிவெடுக்கலை அப்படின்னா அடுத்து 2ஆம் மேல்முறையீடு மாநில தேர்தல் ஆணைய தேர்தல் அலுவலர் சிஇஓ அவங்ககிட்ட 2ஆம் மேல்முறையீடு கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அனைத்து இஆர்ஓ லெவல்லையே அனைத்து கோரிக்கைகளும் யார் யாருக்கு அவங்களுடைய பேர் இடம்பெறணும்னு கேட்குறாங்களோ அவங்களுடைய கோரிக்கைகளை பூரா முழுமையாக நாங்கள் சரி செய்வதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் இப்போ செஞ்சு வச்சுருக்கோம். அதனால் நாங்கள் இந்த இறுதியான வாக்காளர் பட்டியல் வரும்போது அனைத்து தகுதியான வாக்காளர்களும் சேர்க்கப்பட்டிருப்பார்கள், தகுதி இல்லாத அனைத்து வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது கடந்த 2 மாதங்களாக எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சியினுடைய வாக்குச்சாவடி நிலைய முகவர்கள் முழுமையாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதன் மூலமாக தான் நம்ம அனைத்து வாக்காளர்களையும் நம்ம சென்றடைய முடிஞ்சது. அதே போல் ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஊடகங்கள் இது குறித்த சரியான செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுனால நம்மளால் அனைத்து வாக்காளர்களுக்கும் இதில் ஆரம்பிக்கும் போது அவங்க எங்கள் பேர் இருக்குமோ இடம்பெறாதோ அப்படின்னு பெரிய குழப்பத்தில் மக்கள் இருந்தாங்க. இப்போ இந்த பணி முடிக்கும் பொழுது உண்மையிலே ஒரு இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு நல்ல முறையில் முழுமையான வாக்காளர் பட்டியலை நம்ம தயாரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துருக்கிறது.
இன்னும் இருக்கிற இந்த 2 மாதத்துலையும் நம்ம இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளியிடும் பொழுது அனைத்து தகுதியான வாக்காளர்களும் நம்ம வந்து இடம்பெற வகையில் வந்து நம்ம ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். போன பட்டியலில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 19,97,189 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. இப்போ இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து நமக்கு வந்து 16,71,120 வாக்காளர் வந்து இருக்காங்க. இதில் 2 கேட்டகரி இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூட ஏற்கனவே அவங்க அங்கேருந்து வெளியே போனவங்க, இறந்தவங்க, டபுள் என்ட்ரி இருக்கு. இவங்களில் வந்து மொத்தம் வந்து 3,26,437 வாக்காளர்கள் வந்து அந்த பட்டியலில் அவங்க அதனால் நீக்கப்பட்டவங்க. அடுத்து வந்து நோ மேப்பிங் 2002 வாக்காளர் பட்டியலில் தொடர்பு இல்லாதவங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 46,327 வாக்காளர்கள். இந்த 2 தான் வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறல. அதனால் இது வந்து ஒவ்வொரு பார்ட் வைஸ் இதை வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டா ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி தான் இதை வந்து வெளியிட்டிருக்கோம். இதுலேயும் வந்து நம்ம வந்து சில பேர் வந்து இந்த பகுதியில் வந்து குடியிருக்கிறவங்க வந்து வேறு இடத்துல நாங்கள் வந்து இப்போ இங்கே வந்து குடியிருக்கிறோம், எங்கள் வாக்காளர் பட்டியல் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுடைய பேரை சேர்க்கறதுக்கும் ஃபார்ம் 6 கொடுத்து அவங்க பேரை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து இந்த ஆண்டு வரக்கூடிய 1/1/2026 18 வயசு பூர்த்தி ஆகக்கூடிய மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் அந்த கல்லூரியிலே வந்து கேம்ப் நடத்தி அவங்களுடைய பேரையும் வந்து புதுசாகவும் இப்போ ஆட் பண்ணிடுவோம். டெத்து மட்டும் வந்து 97,952 4.9%. செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்போ எல்லா ஏரியாலையும் வந்து பிஎல்ஓ யாருன்னு எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பிஎல்ஓ கையில் ஒரு காப்பி இருக்கும், ஏஇஆர்ஓ ஆஃபீஸில் ஒரு காப்பி இருக்குது, இஆர்ஓ ஆஃபீஸில் ஒரு காப்பி இருக்குது, கலெக்டரேட்டில் இருக்குது, வெப்சைட்டில் வந்து அவங்க இசிஐ வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். புகைப்படம் வந்து வெளியே நம்ம கொடுக்குறதில்ல, அது வந்து அஃபீஷியல் பர்பஸ் மட்டும் தான். அதனால் வந்து புகைப்படம் இல்லாத அவங்க டேட்டா தானே செக் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து நம்ம அரசியல் கட்சி கொடுக்குறதே வந்து புகைப்படம் இல்லாத தான் கொடுக்க போகிறோம். எந்தெந்த தொகுதியில் தொகுதி வாரியாக இப்போ நான் வந்து மேப்பிங் பண்ண நோ மேப்பிங்கில் வந்து எவ்வளோ பேர் வராங்கிறது நான் சொல்லிடுறேன். ஈரோடு ஈஸ்டில் வந்து ஒரு 5,460 வாக்காளர்கள் வந்து இப்போ நோ மேப்பிங்கில் இருக்காங்க. இல்லை அது உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருக்கேன், என்னது லிஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எவ்வளோ எமர்ஜென்சி ரேட்.